நேத்து எங்க அப்பாவும், மாமனாரும் திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருந்தாங்க. சாமி பார்த்துட்டு வெளியில வரவே கிட்டத்தட்ட ஒரு 5:00 போல ஆயிருக்கு. அந்த டைம்ல ஹோட்டல்ல எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கலன்னு சாப்பிடாமலே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் பியூர் வெஜிடேரியன். நாங்க நேத்து சண்டேன்னு சொல்லிட்டு மீன் குழம்பு செஞ்சிருந்தோம். அதனால அவங்க 2 பேருக்கும் சாப்பிடுறதுக்காக அவசர அவசரமா சப்பாத்தி தான் செஞ்சுட்டு இருக்கேன். காலையிலே சப்பாத்தி செய்ய போறோம்னு தெரிஞ்சிருந்தா, நான் அதுக்கேத்த மாரி பச்சை பயிறு கிரேவிக்கு பச்சை பயிரோ, இல்ல சன்னா மசாலாக்கு சுண்டலோ ஊற வச்சிருப்பேன். திடீர்னு செய்யறதுன்றதுனால, அந்த டைம்ல எனக்கு இந்த தக்காளி தொக்கு தான் ஈஸியா இருந்துச்சு. ஸோ அதுதான் செஞ்சேன். நான் தக்காளி தொக்கு வைக்கிற இந்த கேப்ல என் ஹஸ்பண்ட் சப்பாத்தி தெரட்டி போட்டுட்டு இருந்தாங்க. 2 பேருமா சேர்ந்து செய்யும்போது கொஞ்சம் சீக்கிரமாவும் செஞ்சிடலாம். அவங்களுக்கும் சீக்கிரமாவே சாப்பாடு குடுக்கலாம் இல்லையா? அதனால தான். தக்காளி தொக்கு ரெடி ஆனதும் அதுக்கப்புறம் நான் சப்பாத்தி போட்டு எடுத்தேன். இந்த டைம் சப்பாத்தி மாவு எங்க அத்தை வீட்லயே கோதுமை வாங்கி அரைச்சிருந்தாங்க. சூப்பர் சாஃப்ட்டா இருந்துச்சு சப்பாத்தி. இத்தனைக்கும் நான் மாவு பிசைஞ்சு உடனே சப்பாத்தி போட்டு எடுத்தேன். ஆனாலும் அவ்ளோ சூப்பர் சாஃப்ட்டா இருந்துச்சு. இந்த வெயில் சீசன் வந்தாலும் வந்துச்சு, கிச்சன்ல நின்னு சமைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேன் நானு.